வணக்கம். நம்ம டிஎன்பிஎஸ்சி மெயின்ஸ்க்காக சோஷியல் இஷ்யூஸ் டாபிக் பார்த்துட்டு இருந்தோம். சோஷியல் இஷ்யூஸில் நம்ம ஸ்கில் டெவலப்மெண்ட் சப்ஜெக்ட் பார்த்துட்டு இருந்தோம். ஸ்கில் டெவலப்மெண்ட் நம்ம பார்த்தோம் என்னென்னலாம் இஷ்யூஸ் இருக்குது. போன வாட்டி நம்ம பார்த்தோம் எம்ப்ளாயர்ஸோட லேக் ஆஃப் appetite என்ன இருக்குது. பிகாஸ் அவங்களோட ஃபண்ட்ஸே நமக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது. அவங்களுக்கே ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதே கஷ்டமாக இருக்குது. அதில் வந்து அவங்க அவ்வளோ ஸ்கில் லேபர் ஃபோர்ஸ் அவங்களால அக்வயர் பண்ணுறதுக்கு அது அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. கரெக்டுங்களா? இப்போவே நம்ம நிறைய படங்களெல்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? நமக்கு வந்து எந்த ஒரு லேபர்ஸை வந்து ரொம்ப அதிகமாக எடுக்கிறாங்க, யார் அவங்களுக்கு வந்து யார் ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்காங்களோ அவங்கள தான் நம்ம சூஸ் பண்ணுறோம். கரெக்ட். நம்ம நிறைய படங்களில் பார்க்குறோம். அது இல்லாமல் நிறைய ரியாலிட்டியுமே இப்போ அப்படி தான் இருக்குது. முன்னாடி வெறும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபிசிக்கல் லேபரில் தான் நம்ம நார்த் இந்தியன்ஸ் அவங்களெல்லாம் நம்ம எடுத்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா ஒரு துணி கடையாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஹோட்டல்ஸாக இருக்கட்டும், இல்லை பெரிய பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி டிபார்ட்மெண்ட் அந்த சைடில் இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் அவங்க வந்துடுறாங்க. அப்படி ஏன் அவங்க வராங்க? பிகாஸ் அவங்களுக்கு வந்து தே ஆர் மோர் காஸ்ட் எஃபிஷியன்ட் டு அ பிஸ்னஸ். ஒரு பிஸ்னஸ் ஒரு எம்ப்ளாயர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதுதான் அவங்களுக்கு இம்பார்ட்டன்ட். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, யார் அவங்களுக்கு ரொம்ப ஒரு ஆவரேஜ் ஸ்கில்டாக இருந்தால் கூட சரி, அவங்களுக்கு யார் காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்காங்களோ அவங்கள எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்கள ட்ரெயின் பண்ணிடுறாங்க. நீங்கள் என்ன பண்ணணும், யூ ஹாவ் டு கிரியேட் அன் எட்ஜ் ஓவர் தெம். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, அதை விட இன்னும் ஸ்கில்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா யூ வில் பிகம் இர்ரீப்ளேசபிள். யூ வில் பிகம் மோர் இன்டிஸ்பென்சபிள் டு த பிஸ்னஸ். அதுதான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஓகே. அதுதான் வந்து இங்கே இம்பார்ட்டண்ட் அப்படின்றது நமக்கு தெரியணும். அண்ட் வை இஸ் தேர் அ நீட் ஃபார் ஸ்கில் டெவலப்மெண்ட் ஆஃப் ஒர்க் ஃபோர்ஸ்? நம்ம இதுவரையும் பார்த்தோம் என்னென்னலாம் நம்ம லேக் பண்ணுறோம், எதனாலாம் நமக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னு. இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நம்ம ஏன் முதல் ஸ்கில் டெவலப்மெண்ட் நம்ம இந்தியாவில் நமக்கு தேவை. பிகாஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்மக்கிட்ட அவ்வளோ பாப்புலேஷன் இருக்குது. ஓகே. அவ்வளோ பாப்புலேஷன் இருக்கும் போது நம்ம வந்து அதை நல்லா கேபிட்டலைஸ் பண்ணிக்கணும். நம்ம அவ்வளோ பாப்புலேஷன் இருந்தோம், நம்ம இண்டிகேட்டர்ஸில் ரொம்ப கம்மியாக இருக்கும். நம்ம பாவர்ட்டி நமக்கு இன்னும் அதிகமாக இருக்குது. நம்ம இன்னும் அக்ரேரியன் எக்கானமியில் இருக்கோம். நம்ம இன்னும் மேனுஃபேக்சரிங் மாதிரியெல்லாம் உள்ளே வரல. நம்ம ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே சர்வீஸ் எக்கானமிக்கு போயிட்டோம். இதெல்லாம் நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கிறதுனால நம்ம வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணணுன்ற ஒரு டாபிக்கு அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து உங்களோட டாப்பிக்கை நீங்கள் அனலைஸ் பண்ண போகிறீங்க. ஓகே. நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன சொல்ல போகிறீங்க, சப்ளை அண்ட் டிமாண்ட் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்ல போகிறீங்க. சப்ளை சைடில் என்ன, இந்தியா இஸ் ஃபெயிலிங் டு கிரியேட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் on the demand side professionals entering the job market are lacking the skill set. ஓகே. உங்களுக்கு வேலைக்கு வந்து நிறைய டிமாண்ட் இருக்குது, பட் வேலைக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம கம்மியாக இருக்குது. மக்கள்கிட்ட டிமாண்ட் அதிகமாக இருக்குது, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சப்ளை இங்கே ரொம்ப கம்மியாக இருக்குது. ஓகே. இவங்க அந்த கேப் இருக்கிறதுனால தான் நமக்கு வந்து ப்ராப்ளம் இருக்குது. நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க, நம்மக்கிட்ட அதிகமாக பாப்புலேஷன் இருக்குது. ஓகே இருக்குது, பட் இவங்க எல்லாருமே ஸ்கில்டாக இருக்காங்களா? இவங்க எல்லாமே ஒரு நல்ல ஒரு சாஃப்ட்வேர்லையோ இல்லை நல்ல ஒரு கோர் இன்ஜினியரிங் பிஸ்னஸ்லையோ இல்லை மாதிரி கோர் ஒரு டாப் பொசிஷன்ஸ்லையோ இவங்க போய் சேர்றாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஓகே. எல்லாருக்குமே படித்த அளவுக்கு வேலை கிடைக்குதா, படித்ததுக்கான வேலை கிடைக்குதா கேட்டாலே வந்து கிடையாது. தேர் இஸ் அ கேப். அந்த கேப்பை பிரிட்ஜ் பண்ணுறதுக்காக தான் நமக்கு இந்த மாதிரி ஸ்கில் டெவலப்மெண்ட் வேணும் அப்படின்றது உங்கள் ஆன்சராக இருக்க போகுது. ஓகே. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து சப்ளை அண்ட் டிமாண்ட். செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ரைசிங் அன்எம்ப்ளாய்மெண்ட். ஓகேங்களா? ஆஸ் பர் த சென்டர் ஃபார் மானிட்டரிங் இந்தியன் எக்கானமி, இந்த சென்டர் பற்றியும் நீங்கள் எழுதலாம். எக்கனாமிக்ஸ்லையும் எழுதலாம், இங்கேயும் எழுதலாம். இவங்க வந்து எல்லாரோட நம்ம இந்தியன் பாப்புலேஷனோட ஸ்ட்ராட்டாவாக நல்லா அவங்க அனலைஸ் பண்ணி கொடுப்பாங்க. எக்கானமிக்கு யாரெல்லாம் நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, யாரெல்லாம் ரொம்ப வீக்காக இருக்காங்க, இதை பற்றி ஒரு நல்ல ஒரு என்ன சொல்ல ஒத்தென்டிக் டேட்டா நமக்கு கொடுப்பாங்க. இவங்களோட டேட்டா நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. ஆஸ் பர் த சென்டர் ஃபார் மானிட்டரிங் இந்தியன் எக்கானமி, த அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் இன் இந்தியா ஹேஸ் been around 7 to 8% in 2022, up from about 5% that is 5 years ago. போன வருஷோட டேட்டா நீங்கள் பார்த்தோன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து 8% இருக்குது. அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்னா என்ன, உங்களோட அந்த டோட்டல் ஒர்க் ஃபோர்ஸ். ஓகேங்களா? அந்த ஒர்க் ஃபோர்ஸில் இத்தனை பேர் வந்து அன்எம்ப்ளாய்டாக இருக்காங்க அப்படின்றத நீங்கள் இங்கே சொல்ல போகிறீங்க. ஓகே. அண்ட் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட் என்ன அப்படின்னா என்ன, ஆக்சுவலி people who are working or looking for work has dropped to just 40% of the 900 million Indians of the legal age from 46% 6 years ago. லேபர் ஃபோர்ஸில் முன்னாடி 46% பேர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ 46%லேருந்து அப்படியே 40% குறைஞ்சிட்டாங்க. நம்ம என்ன சொல்கிறோம், இங்கே அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டும் ஆயிடுச்சு அதிகமாக, அண்ட் லேபர் ஃபோர்ஸோட பார்ட்டிசிபேஷன் ரேட்டும் வந்து கம்மி ஆயிடுச்சு. 46%லேருந்து 40% குறைஞ்சிட்டாங்க அப்படின்றத நீங்கள் பார்க்குறீங்க. இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் ஒத்தென்டிக் டேட்டாஸ். பிகாஸ் இது எல்லாமே நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட டேட்டா, சென்டர் ஃபார் மானிட்டரிங் இந்தியன் எக்கானமி, சிஎம்ஐஇ அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க
அவங்களோட டேட்டா இருக்கிறதுனால இதுவுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம் லேக் ஆஃப் ஸ்கில்ஸ் இன் த ஒர்க் ஃபோர்ஸ். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் சப்ளை அண்ட் டிமாண்ட் இஷ்யூஸ் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்ஸ் இருக்குது, லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் என்னென்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கணும் லேக் ஆஃப் ஸ்கில்ஸ் இன் த ஒர்க் ஃபோர்ஸ். இதுதான் பேசிக். படிக்கிறவங்க எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு அந்த படிப்பே முதல்ல ஆழமாக போகலை. அது ஆழமாக போகிறத தாண்டி அவங்களுக்கு வந்து அந்த படித்ததை இப்போது நீங்கள் என்ன இன்ஜினியரிங்கில் படித்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேருக்கு சொல்லவே தெரியல. இன்ஜினியரிங்னா என்ன, இப்போ ஒரு எலக்ட்ரானிக்ஸ்னால் என்ன, அதோட சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு கேட்டால் நம்ம யாருக்குமே சொல்ல தெரியல. இப்போ இது நீங்கள் ஒரு அக்கௌண்ட் ஸ்டூடெண்ட் கிட்ட போய் நீங்கள் கேட்குறீங்க ஒரு பிஸ்னஸ் எப்படி ஃபார்ம் ஆகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க அதை வரிசையாக சொல்லணும். இதெல்லாம் நம்ம ப்ரொசீஜர்ஸ் இப்படியெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் பண்ணனா அந்த பிஸ்னஸ் ஃபார்ம் ஆகும். இது அவங்களால சொல்ல முடியலன்னா அப்போ அவங்க அந்த 3 வருஷம் என்ன படித்தாங்க? அது கஷ்டம் தானே. ஸோ அப்படி தான் உங்களோட நீங்கள் என்ன படிச்சிங்க அதை மற்றவங்களுக்கு புரிகிற மாதிரி உங்களோட சொந்த மதர் டங்லேயே உங்களால் அதை சொல்ல முடியும்னா அப்போ தான் யூ ஆர் ஒரு லேர்னட் பர்சன்றதை நீங்கள் வந்து ப்ரூவ் பண்ண முடியும். கரெக்டுங்களா? நீங்கள் வந்து ஜஸ்ட் லைக் தட் நான் வந்து டிகிரி படிச்சிருக்கேன், ஐ ஆம் அ டிகிரி ஹோல்டர்னு சொல்கிறதுக்கும் யூ ஆர் எடுக்கேட்டட்னு சொல்கிறதுக்கும் தெர் இஸ் அ லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ். ஸோ அதுதான் இங்கே சொல்கிறாங்க தேர் இஸ் அ லேக் ஆஃப் ஸ்கில் இன் த ஒர்க் ஃபோர்ஸ். இவ்வளோ பாப்புலேஷன் இருக்காங்க சரி, பட் இவங்க எல்லாருக்குமே ஸ்கில் இருக்கா? இப்போ இவங்க எல்லாராலையும் ஒரு குரூப் டிஸ்கஷனை டேக்கிள் பண்ண முடியுமா, இல்லாட்டி ஒரு பேனல் இன்டர்வியூவை ஹேண்டில் பண்ண முடியுமா? உங்கள் பேனல் உங்கள் எதிர்க்கு ஒரு 7 பேர் இருப்பாங்க, 7 பேர் 7 கேள்வி கேட்க போகிறாங்க, கட 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 கட. உங்களால் அந்த சிச்சுவேஷன் ஹேண்டில் பண்ண முடியுமா? டு யூ ஹேவ் த ரைட் ஆட்டிடியூட் ஃபார் த ஜாப்? ஓகேங்களா? உங்களுக்கு படிப்பு இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் அவங்க கேட்குற 7 கேள்வியில் உங்களுக்கு 7 கேள்வியும் தெரியலனா கூட பரவாயில்ல. ஹவு டு யூ ஹேண்டில் த பேனல், ஹவு டு யூ ஹேண்டில் த பீப்புள், ஹவு டு யூ ஹேண்டில் த ஆட்டிடியூட், அதெல்லாம் தான் இம்பார்ட்டண்ட். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு எப்படி வரும்னா இஃப் யூ ஆர் ஒன்லி ஸ்கில்ட் அது உங்களுக்கு வரும். ஸோ ஸ்கில்டில் வந்து நிறைய ஸ்கில்ஸ் இருக்குது, வொகேஷனல் ஸ்கில்ஸ் இருக்குது, அப்புறம் வொக்காபுலரி இருக்குது, கம்யூனிகேஷன் இருக்குது, டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லா ஸ்கில்ஸில் நீங்கள் வந்து கொஞ்சம் எக்ஸல் ஆகிட்டு வந்தீங்கன்னா தான் யூ வில் பி ஒரு கேப்பபிளான ஒரு ஒர்க் ஃபோர்ஸாக நீங்கள் இருக்க போகிறீங்க. இல்லாட்டி யூ வில் பி ஜஸ்ட் ஒன் அமாங் த ஹண்ட்ரட்ஸ் who come for an interview every day. ஓகே, ஒரு ஐடி ஃபார்மில் பார்த்தீங்கன்னா உங்களோட இன்டர்வியூ செஷன் சீசன்லலாம் பார்த்தீங்கன்னா there will be hundreds. ஓகேங்களா? இது ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 500 போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு எத்தனை லட்சம் பேர் அப்ளை பண்ணுறாங்க நமக்கு தெரியும். ஸோ இத்தனை பேரில் எவ்வளோ பேர் த்ரூ வராங்க? ஸோ இட் ஆல் மேட்டர்ஸ். ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ while keeping pace with the employment generation is one issue, the employability and productivity of those entering the labor market is another issue. ஸோ இப்படியெல்லாம் தான் உங்கள் ஆன்சரை நீங்கள் எழுத போகிறீங்க. திஸ் இஸ் how you are going to structure, you are going to phrase your answers. ஓகேங்களா? நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் ஓகே, நான் வேலை வாய்ப்பு நிறைய ஃபார்ம்ஸ் கொண்டு வரேன், நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொண்டு வரேன், ஓகே, பட் அதுக்கெல்லாம் உனக்கு ஃபர்ஸ்ட் தகுதி இருக்கா அப்படின்னு அவங்க நம்மளை கேட்டால் நம்ம என்ன பண்ணுறது? ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா அவங்க கேட்கறதுக்கு முன்னாடியே நம்ம அந்த தகுதியை வளர்த்துக்கணும். ஓகே, ஸோ இப்போ கார்ப்பரேட்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, நிறைய சர்டிஃபிகேஷன்ஸ் பண்ணுறாங்க. நீங்கள் என்ன தான் டிகிரி முடிச்சு இன்னொரு நீங்கள் சிஏ மாதிரி ப்ரொஃபஷனல் கோர்ஸோ அந்த மாதிரி ஏதோ நீங்கள் பண்ணி ஒரு வேலைக்கு வந்தால் கூட பீப்புள் டு நாட் ஸ்டாப் தேர். பீப்புள் வந்து அது இல்லாமல் தனியாக ஒரு 1 month கோர்ஸோ 6 months கோர்ஸோ அந்த மாதிரி நிறைய சர்டிஃபிகேஷன் கோர்ஸஸ் பண்ணுறாங்க. தே அப்டேட் தெம்செல்ஸ். ஸோ வருஷம் அப்ரைசலாக இருக்கும் போது ஸோ பீப்புள் ஹூ ஹவ் நாட் டன் எனிதிங்கை விட பீப்புள் ஹவ் டன் ஃபியூ கோர்ஸஸ் தே கெட் அன் எட்ஜ். கரெக்டுங்களா? இட்ஸ் அ வெரி சிம்பிள் திங். அவங்களுக்கு வந்து தே ஹேவ் அன் ஈஸி எட்ஜ் ஓவர் பீப்புள் பிகாஸ் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க டைம் அவங்க எஃபிஷியண்ட்டாக யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க டு எக்விப் தெம்செல்ஸ், டு எக்ஸெம்ப்ளிஃபை தியர் டேலண்ட். ஸோ இப்படி தான் நம்ம பண்ண போகிறோம். ஓகே, ஸோ யூ ஷுட் நாட் ஸ்டாப் தென். ஒரு டிகிரியோட ஒரு காலேஜோட யூ ஷுட் நாட் ஸ்டாப் தென். யூ ஷுட் ஜஸ்ட் கீப் accentuating your resume. So இப்படி தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. ஓகே, and as per the India skills report of 2015, ஸோ நம்ம ஆல்ரெடி ஒரு ரிப்போர்ட் பார்த்தோம். ஸோ இப்போ இந்த ரிப்போர்ட்டை நீங்கள் எழுதலாம். ஓகே, India skills report of 2015, only 37.22% of the surveyed people were found employable. அதில் 34% among males and 37% among females. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம ஒர்க் ஃபோர்ஸில் 37 people தான் they were found employable. இப்போ நீங்கள் சப்போஸ் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, ஒரு சாஃப்ட்வேர் அனாலிஸ்ட் ரோலுக்கு நீங்கள் போகிறீங்கன்னா உங்களுக்கு அதை பற்றி சில பேசிக்ஸ் தெரியணும், அவங்களோட கோடிங் அதெல்லாம் உங்களுக்கு தெரியணும். நீங்கள் ஒரு பேங்க் மேனேஜரோட போஸ்ட்டுக்கு போகிறீங்கன்னா நீங்கள் எந்த போர்ட்ஃபோலியோ நீங்கள் எடுக்க போகிறீங்க அதை பற்றி உங்களுக்கு தெரியணும், ஒரு பேங்கிங் பற்றி உங்களுக்கு தெரியணும்.
கரெக்ட்டுங்களா? அது எதுவுமே தெரியல. உங்களுக்கு வந்து டெஃபினிஷன்ஸா தெரியுது, இல்லாட்டி வந்து ரொம்ப பேசிக்ஸ் தெரியுது. பட் அதை எப்படி அனலைஸ் பண்ணணும்னு தெரியல. இப்போ ரீசென்ட் பேங்க் மர்ஜர்ஸ் என்ன, அமால்கமேஷன்ஸ் என்ன, இதெல்லாம் ஓகேயா? இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட ரேஷியோஸ் எப்படி இருக்குது? இப்போ டிஎஸ்சிஆர் எப்படி இருக்குது? இப்படியெல்லாம் கேட்டாங்கன்னா யூ ஷுட் ஹாவ் யுவர் ஓன் பர்ஸ்பெக்டிவ் அபவுட் த கொஸ்டின், அபவுட் த மார்க்கெட், அபவுட் தட் பேங்க். யூ நீட் டு டெவலப் பர்ஸ்பெக்டிவ்ஸ். இது எதுவுமே தெரியலன்னா நம்ம என்ன பண்ணுவாங்க அவங்க, ஓ இவங்க வந்து தேர மாட்டாங்க அவ்வளோதான் போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக அவங்க வந்து இன்னொரு ஆப்ஷனுக்கு போயிடுவாங்க. ஓகே, தேர் வில் பி another average guy to be picked from. ஓகே, ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா யூ ஷுட் பி மேட் யோர் செல்ஃப் எம்ப்ளாயபிள். ஓகேங்களா, யூ ஷுட் பி லுக்கிங் எம்ப்ளாயபிள். ஸோ நீங்கள் அதுக்கான பேசிக் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியணும். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் அண்ட் யூ ஹாவ் டு டெவலப் யுவர் adequate skills. ஓகே, ஸோ அக்கார்டிங் டு பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வே, ஸோ நம்ம ஆல்ரெடி இப்போ ஒரு ரிப்போர்ட் பார்த்தோம், இப்போ நெக்ஸ்ட் ரிப்போர்ட் பார்க்குறோம், பீரியாடிக் labor force survey. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 2019-20 டேட்டாவில் 86.1% of those between 15 to 59 years have not received any vocational training. It's a whooping number, it's a whopping number actually. 86% of நம்மளோட எம்ப்ளாயபிள் ஒர்க் ஃபோர்ஸ் 15லேருந்து 60 வயசு வரையும் தானே நம்ம வேலை செய்கிறோம், அதுக்கப்புறம் வி கெட் ரிட்டையர்ட். ஓகேங்களா, அந்த பீப்புளில் 14% தான் விட்டுட்டாங்க. மிச்சம் 86% மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னா they have not got any vocational training. So this is not very appealing, this is not very promising. இவ்வளோ ஹியூஜ் பாப்புலேஷன் இருக்க இந்தியாவில் this is a very pathetic state. ஓகேங்களா, so the remaining 13.9% had received training to drivers, formal and informal channels. ஸோ இவங்களாம் தான் ட்ரைனிங் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தான் உங்களோட பாக்ஸ் கான்டென்ட்டாக இருக்க போகுது. நம்ம ஏன் டவுனாக இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி சர்வே ரிப்போர்ட்ஸை நீங்கள் த்ரோ பண்ணலாம், இல்லை போன வாட்டி பார்த்த ரிப்போர்ட்டை நீங்கள் எதாவது த்ரோ பண்ணலாம், இல்லைன்னா எதாவது பர்சன்டேஜஸ் டேட்டாஸ் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் த்ரோ பண்ணலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம் டிமாண்ட் ஃபார் ஸ்கில்டு ஒர்க் ஃபோர்ஸ். நம்ம சப்ளை அண்ட் டிமாண்ட் கம்மியாக இருக்குன்னு சொன்னால், ஸோ இப்போ நம்ம பார்க்குறோம் டிமாண்ட் ஆஃப் த ஸ்கில்டு ஒர்க் ஃபோர்ஸ் எப்படி அதிகமாக இருக்குது. ஸோ த கான்ஃபெடரேஷன் ஆஃப் த இந்தியன் இண்டஸ்ட்ரி சிஐஐ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா they have projected an incremental human resource requirement till 2022. ஓகேங்களா, இன்னும் நமக்கு இன்க்ரிமெண்டல் ஹியூமன் ரிசோர்ஸ் ரெக்குவயர்மெண்ட் இருக்க தான் போகுதுன்னு சொல்கிறாங்க till 2022 at 201 million, making the total requirement of the skilled workforce by 2023 at 300 million. So which means நமக்கு 30 கோடி skilled workforce நமக்கு தேவை. ஸோ நம்ம நல்லா முன்னேறணும், நமக்கு நிறைய இண்டஸ்ட்ரீஸ் உள்ளே வராங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க, அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் இங்கே பண்ணும்போது அவங்க நம்மளை தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. they are coming for employment generation. ஸோ அப்படி அவங்க எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேட் பண்ணும்போது அதுக்கான குவாலிட்டிஸ் உங்ககிட்ட இருக்கணும். ஸோ அதுக்காக நமக்கு ஸ்கில்டு ஒர்க் ஃபோர்ஸ் 30 கோடி பேர் தேவை. நம்மக்கிட்ட ஆல்ரெடி ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, நம்மக்கிட்ட ரொம்ப கம்மியாக இருக்குது, தேவை ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இதை பிரிட்ஜ் பண்ணுறதுக்கு நமக்கு நிறையா ஸ்கீம்ஸ் வேணும், நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் வேணும். ஸோ நீங்கள் எப்படி பண்ண போகிறீங்க, ஸ்கூல் லெவல்லேருந்தே அவங்கள ட்ரெயின் பண்ண போகிறீங்க. ஸோ அதுக்காக தான் நம்ம ஸ்கூல் லெவல் இப்போ நிறைய இந்த பிபிடிலே பார்த்தீங்கன்னா அடுத்து எல்லாம் நிறைய ஸ்கீம்ஸ் தான் நான் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி நம்ம ஸ்கில் ட்ரைனிங் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் லெவலில் என்னென்ன பண்ணுறாங்க, ஸ்கூல்லேருந்தே என்ன பண்ணுறாங்க, காலேஜில் என்ன பண்ணுறாங்க, ஒர்க் ஃபோர்ஸில் என்ன பண்ணுறாங்க, அந்த ஸ்கீம்ஸ்லாம் நான் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களோட இன்ட்ரொடக்ஷனில் நீங்கள் இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் த்ரோ பண்ணிவிட்டு அதுக்கான ஸ்கீம்ஸ்லாம் என்னன்றதை நீங்கள் அடுத்து நீங்கள் எழுத போகிறீங்க. ஓகே, ஸோ நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க, ஸோ கான்ஃபெடரேஷன் என்ன சொல்கிறாங்க, சிஐஐ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு வந்து 2023 எனக்கு 30 கோடி மக்கள் தேவை, ஸ்கில்டு ஒர்க் ஃபோர்ஸ் தேவை. ஸோ நமக்கு ஆல்ரெடி 130 கோடியில் நம்ம ஒரு 90% நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, ஸோ அதில் வந்து அட்லீஸ்ட் 30 crores வந்து எனக்கு ஸ்கில்டாக இருக்கணும். ஸோ இவங்களெல்லாம் நீங்கள் டெவலப் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து சொல்கிறாங்க. ஸோ மேஜர் ஷேர் ஆஃப் தீஸ் ஜாப்ஸ் வாஸ் டு பி ஆடட் இன் த மேனுஃபேக்சரிங் செக்டர். ஓகேங்களா, வித் த நேஷனல் மேனுஃபேக்சரிங் பாலிசி ஆஃப் 2011 டார்கெட்டிங் 100 million நியூ ஜாப்ஸ் இன் மேனுஃபேக்சரிங் பை 2022. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க எல்லாமே இப்போ ஸ்கில்டுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாராலையும் சர்வீஸ் செக்டருக்குள்ளே போக முடியுமா, கிடையாது. ஓகே, ஸோ மேனுஃபேக்சரிங்கை நம்ம நல்லா இன்க்ரீஸ் பண்ணால் தான், பிகாஸ் அவங்க தான் பல்காக குவான்டிட்டியில் வந்து மக்களை வந்து அப்சார்ப் பண்ண முடியும் உள்ள. கரெக்டுங்களா? ஸோ இப்போ வந்து நமக்கு ஒரே இடத்துல வந்து 500 டாக்டர் நமக்கு தேவைப்படுமா, கிடையாது. பட் ஒரே இண்டஸ்ட்ரியில் 500 எம்ப்ளாயீஸ் நமக்கு தேவைப்படலாம். ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது அந்த 500 எம்ப்ளாயீஸ் நீங்கள் இருக்கும்போது 500 பேருக்கு நீங்கள் வேலை கொடுக்குறீங்க. ஸோ நீங்கள் பல்காக ஒரு எம்ப்ளாய்மெண்ட் உங்கள் ஒரு நாட்டில் நீங்கள் க்ரியேட் பண்ணணும்னா இண்டஸ்ட்ரீஸ் மூலியமாக தான் பண்ண முடியும். அதனால தான் மேனுஃபேக்சரிங் செக்டர்
செக்டர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் எனி கண்ட்ரீஸ் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் கரெக்ட். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மெஜாரிட்டி ஆஃப் தீஸ் பீப்புள் அந்த 30 கோடி நான் ட்ரெயின் பண்ணணும்னு சொன்னேன் இல்லை. ஸோ அவங்கள நீங்கள் ட்ரெயின் பண்ணிவிட்டு அவங்க எல்லாரையும் நீங்கள் மேனுஃபேக்சரிங் செக்டருக்குள்ளே அப்சார்ப் பண்ண போகிறீங்க. அப்படி நீங்கள் அப்சார்ப் பண்ணும்போது அது உங்களுக்கு ரொம்ப எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஓகே, ஸோ மேஜர் ஷேர் ஆஃப் தீஸ் ஜாப்ஸ் வாஸ் டு பி added in the manufacturing sector with a national manufacturing policy of 2011. So targeting 100 million jobs in manufacturing by 2022. So national manufacturing policy and the policy நீங்க படிச்சுக்கங்க. அதை பத்தி ஒரு சில key points எடுத்துக்கங்க. So அது எந்த இயர்ல கொண்டு வந்தாங்க? 2011. அவங்க கோல் என்ன? 10 million people, I mean 10 crore people வந்து மேனுஃபேக்சரிங் செக்டருக்குள்ளே அவங்க எம்ப்ளாய் பண்ண போகிறாங்க பை 2022. ஸோ இதை நீங்கள் அங்கே போட போகிறீங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த பாலிசி, இதுக்காக தான் இது கொண்டு வந்தாங்கன்றது நீங்கள் போட போகிறீங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஒரு 3 ஆன்சர்ஸ் நம்ம பார்த்துட்டோம் இல்லைங்களா? ஸோ அந்த 3 ஆன்சர்ஸ் நீங்கள் எப்படி அனலைஸ் பண்ணணுன்றது நான் கொடுத்துட்டேன். ஸோ அந்த 3 ஆன்சர்ஸ் நீங்கள் இப்போ நம்ம 3 ஆன்சர்ஸ் பார்த்த போது அந்த ஆன்சர்ஸ் அந்த பாயிண்ட்ஸை நீங்கள் எல்லா கொஷினையும் நீங்கள் யூஸ் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ ஸ்கில் டெவலப்மெண்ட்னு உங்களுக்கு எதுனா ஒரு கொஷின் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ பார்த்த எல்லா ஃபேக்ட்ஸையும் நீங்கள் உள்ளே இன்ஃபியூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். எங்கன்னா நீங்கள் அதை வந்து இன்சர்ட் பண்ணிவிடுங்க. பட் இந்த ஃபேக்ட்ஸ்லாம் இன்சர்ட் பண்ணுங்க. அது 2019 டேட்டாவாக இருக்கட்டும், 2015 டேட்டாவாக இருக்கட்டும், உங்களுக்கு என்னென்னலாம் டேட்டா தெரியும் இன்ஃபியூஸ் பண்ணுங்கள். அதை தாண்டி நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸில் இந்த மாதிரி எதாவது பர்சன்டேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒத்தென்டிக் கவர்மெண்ட் சோர்சஸ் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் அப்டேட் பண்ணிவிடுங்க. அந்த குவிக் நோட்ஸில் எழுதிட்டு அப்டேட் பண்ணிவிடுங்க. அப்டேட் பண்ணிட்டு அதை நீங்கள் ரிவைஸ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டாபிக் போகலாம். வாட் இஸ் அ சினாரியோ ஃபார் ஹையர் எஜுகேஷன் இன் இந்தியா ஃபார் ஸ்டெம்? ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெம்னா என்னங்க? சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இன்ஜினியரிங் அண்ட் மேத்தமேட்டிக்ஸ். ஓகே, ஸோ இந்தியாவில் ஸ்டெம் வந்து எப்படி இருக்குது? ஓகே, நம்ம ஊரில் சயின்டிஸ்டில் எவ்வளோ பேர் இருக்காங்க, ரிசர்ச்சர்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க, இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸில் வந்து உண்மையாகவே இன்ஜினியரிங் தெரிஞ்சவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க, மேத்தமேட்டிக்ஸ் தெரிஞ்சவங்க எத்தனை பேர் இருக்காங்க, இதிலலாம் எத்தனை பேர் ப்ரொஃபஸ் ஆகி போகிறாங்க, இதெல்லாம் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இந்தியாவில் பார்த்தோன்னா நமக்கு தெரியும் நமக்கு வந்து சர்வீஸ் செக்டர் தான் நம்ம இப்போ அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணிகிட்ருக்கோம் ஃபார் த ஜிடிபி. கரெக்ட். பட் அது அவங்க எம்ப்ளாய் பண்ணுறது ரொம்ப கம்மி பேர். நம்மளோட 50% ஆஃப் our population is employed in agriculture, but they contribute only mere 20 to 21% to the GDP. ஓகேங்களா? ஸோ 50% அங்கே போயிட்டாங்க. மிச்ச 50% ஒரு 25% தான் சர்வீஸ் செக்டரில் இருக்காங்க, அப்புறம் தான் மேனுஃபேக்சரிங் செக்டரில் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும் போது ஸோ சர்வீஸ் செக்டர், மேனுஃபேக்சரிங் செக்டர்லாம் நீங்கள் பார்க்கும்போது இந்த மாதிரி எஜுகேஷன் செக்டரில் இந்த மாதிரி சயின்டிஸ்ட், ரிசர்ச்சர்ஸ், இந்த மாதிரி இந்த பிஹெச்டி பண்ணவங்க இவங்கெல்லாம் எவ்வளோ பேர் வராங்க அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். ஸோ இது வந்து இட்ஸ் அ பொட்டென்ஷியல் கொஸ்டின். ஸோ ஸ்டெம்மில் வந்து நம்ம எவ்வளோ பேர் இருக்கோம்? இப்போ நம்ம சந்திராயன் 3 லான்ச் பண்ணியிருக்கோம், ஆதித்யா லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் நம்ம லான்ச் பண்ணும்போது நம்ம வந்து எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு கேட்டால் நீங்கள் வந்து சயின்ஸ் அண்ட் டெக்லேயே இந்த டேட்டாஸ்லாம் நீங்கள் அங்கே இன்ஃபியூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? சோஷியல் இஷ்யூஸ் மட்டும் கிடையாது, சயின்ஸ் அண்ட் டெக்லேயே நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இங்கே கொடுக்குற எல்லா பாயிண்ட்ஸுமே இங்கே நீங்கள் வந்து எந்தெந்த டாப்பிக்கில் வருதோ யூ கேன் த்ரோ இட் எனிவேர். ஓகேங்களா? நீங்கள் வந்து உங்களோட இப்போ நம்ம இன்னும் நிறைய டேட்டாஸ் பார்க்க போகிறோம். ஸோ அந்த டேட்டாஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேப்பர் 3ல த்ரோ பண்ணலாம், இல்லை பேப்பர் 2ல உங்களுக்கு எங்கன்னா ரெலவெண்ட்டாக இருந்துச்சுன்னா த்ரோ பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஃபேக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் எதுனா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஸ்டெம்மில் நீங்கள் பார்க்கும்போது ஹையர் எஜுகேஷன். ஸோ ஹையர் எஜுகேஷன்னா காலேஜஸ். ஸோ சீனியர் எஜுகேஷன் வரையும் நம்ம ஸ்கூல் பார்ப்போம். ஸோ ஹையர் எஜுகேஷனாக காலேஜஸ். ஸோ காலேஜஸில் நீங்கள் பார்க்கும்போது நம்மளோட காலேஜோட ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது? இப்போ நம்ம புதுசாக இப்போ நிறைய ரிப்போர்ட்ஸ்லாம் வந்திருக்கு. கரெக்ட். ஐஐஎஸ்சி பெங்களூர் தான் ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் இருக்குது. இன் டாப் 500 இன்ஸ்டியூஷன்ஸ் இந்த வேர்ல்டுலேயே பார்த்தீங்கன்னா ஐஐஎஸ்சி பெங்களூர் வந்து இந்தியாவில் வந்து ஒரு நல்ல இன்ஸ்டியூட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இது ரீசெண்டாக ஒரு செப்டம்பர் மந்த்து வந்த டேட்டா. ஸோ அந்த மாதிரி இப்போ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூட்ஸ் ஆஃப் எமினன்ஸ். கரெக்டாக? ஸோ இப்போ ஐஐடிஸாக இருக்கட்டும், ஐஐஎஸ்சிஸாக இருக்கட்டும், ஐஐஎம்ஸாக இருக்கட்டும், என்ஐடிஸ் இருக்கட்டும், இவங்கெல்லாம் இன்ஸ்டியூட்ஸ் ஆஃப் எமினன்ஸ். அதை தாண்டி நம்ம ஊரில் தெருவுக்கு 4 காலேஜ் இருக்குது. அவங்களோட ஸ்டேட்டஸ் என்ன? அவங்க கிட்ட படிக்கிறவங்க எல்லாம் எப்படி போகிறாங்க, எங்கே போகிறாங்க, அவங்ககிட்ட படிக்கிறவங்க எல்லாருமே நல்ல ஒரு ஜாபில் பிளேஸ் ஆகிறாங்களா, அவங்க படித்த ஜாப்லேயே பிளேஸ் ஆகிறாங்களா, அதுதான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ அமாங் த 1113 இந்தியன் யூனிவர்சிட்டிஸ் 422 are managed by state government. ஸோ இந்தியாவில் மொத்தமாக 1113 யூனிவர்சிட்டிஸ் இருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 400 கிட்ட வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் தான் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ ஈச் வித் several state affiliated colleges catering to a large
ஸ்மார்ட் ஸ்டேட் ஆஃப் என்ரோல்மெண்ட்ஸ். ஸோ இவங்க தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு யூனிவர்சிட்டி, இப்போ அண்ணா யூனிவர்சிட்டிக்கிட்டே அத்தனை காலேஜஸ் இருக்குது தமிழ்நாட்டில், கரெக்ட். ஸோ அது மாதிரி ஒரு யூனிவர்சிட்டி கிட்ட ஒரு நம்பர் ஆஃப் காலேஜஸ் இருக்குது. ஸோ இவங்க தான் வந்து என்ன பண்ணுறாங்க, நம்மளோட ஸ்டேட்டோட ஐ மீன் நம்ம நேஷனோட எடுகேஷனை வந்து இவங்க தான் வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க, கரெக்ட். ஸோ இத்தனை இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது, அதில் எத்தனை வந்து ஸ்டேட் இருக்குது, ஸோ எத்தனை ஸ்டேட் கீழே எத்தனை காலேஜஸ் இருக்குன்றது நமக்கு தெரியணும். ஸோ இந்த யூனிவர்சிட்டிஸ் தான் பிளே அ க்ரூஷியல் ரோல் இன் ப்ரிப்பேரிங் த கிராஜுவேட்ஸ் ஆஃப் த சயின்டிஃபிக் ஒர்க் ஃபோர்ஸ். ஸோ இந்த யூனிவர்சிட்டிஸ் தான் இத்தனை பேரை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது நமக்கு தெரியணும். ஸோ among the STEM graduates, the aggregate enrollment of the students in the BSc courses. ஸோ பிஎஸ்சினா இந்த பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ், அவங்க கீழே ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அவங்கெல்லாம் வராங்க இல்லைங்களா. ஸோ அவங்க கீழே எவ்வளோ பேர் என்ரோல் ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 50 லட்சம் பேர் என்ரோல் ஆகிறாங்க. ஆனால் எத்தனை பேர் படிச்சுட்டு கிராஜுவேட் ஆகிட்டு வெளியே வராங்க, 11 lakh people தான் கம்ப்ளீட்டிங் த பேச்சுலர்ஸ் டிகிரி எவ்ரி இயர், ஓகேங்களா. ஸோ 50 பேர் என்ரோல் ஆகிறாங்க, அதில் 11 லட்சம் பேர் தான் பாஸ் ஆகிட்டு வராங்க. இது யாரோட ரிப்போர்ட், நம்ம ரிப்போர்ட் கிடையாது, ஆஷோட ரிப்போர்ட். ஸோ ஆஷ் என்ன சொல்கிறாங்க, ஆல் இண்டியா சர்வே ஆஃப் ஹையர் எஜுகேஷன் ரிப்போர்ட்ஸ், இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரிப்போர்ட். ஸோ அவங்க தான் வந்து இந்த டேட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி அவங்க கொடுக்கும் போது பார்த்தீங்கன்னா 11 lakh people வெளியே வராங்களா, அந்த 11 lakhல வெறும் 2.9 lakh people தான் வந்து திருப்பி மாஸ்டர்ஸ் படிக்கிறாங்க. ஸோ 11 lakhல 2.9னா 3 lakh போயிடுச்சு. ஸோ மிச்சம் 8 lakhs இருக்காங்கல்ல, அவங்க அப்படியே என்ன பண்ணுறாங்க, வேலைக்கு போயிடுறாங்க. ஸோ 11 lakh peopleல எல்லாருமே படிக்கிறாங்க, ஓகே. பட் அதிலே வந்து பார்த்தீங்கன்னா 3 lakh people தான் திருப்பி ஃபர்தராக அவங்க படித்த அந்த பிஎஸ்சிலே இன்னும் படிக்க இது பண்ணுறாங்க. ஸோ ஸ்டெம்ல நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் நிறைய ரிசர்ச்சஸ் பண்ணணும்னா நீங்கள் நிறைய டிகிரிஸ் படித்து உங்களை வந்து எக்விப் பண்ணிகிட்டே இருக்கணும், கரெக்ட். யூ ஹேவ் டு கீப் ஆன் டெவலப்பிங். அங்கே இப்போ டாக்டரே நீங்கள் எடுத்துக்கோங்களேன், வெறும் எம்பிபிஎஸ் வச்சுட்டு யூ கான் டூ எனி திங், கரெக்ட். அங்கே வந்து ஒவ்வொரு டாக்டருமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எக்ஸ்பர்ட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 டிகிரி வச்சுருக்காங்க. ஸோ அப்படி பண்ணால் தான் யூ வில் பி அவுட் லிவிங் பீப்புள் இன் யோர் விசினிட்டி. ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ஹேவ் டு எக்ஸெல். ஸோ இதே மாதிரி எம்எஸ்சி அந்த மாதிரி படிக்கிறவங்களும் பார்த்தா வெறும் 3 lakh பேர் தான் படிக்கிறாங்க, விச் இஸ் ஓன்லி 25% ஆஃப் த பிஎஸ்சி கிராஜுவேட்ஸ். அண்ட் அதையும் தாண்டி அதுக்கப்புறமா நீங்கள் பிஹெச்டி பார்க்குறவங்க பார்த்தீங்கன்னா வெறும் 6000 பேர் தான் படிக்கிறாங்க எவ்ரி இயர். இது வந்து ஐஷோட ரிப்போர்ட். ஸோ இது வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ சயின்ஸ் அண்ட் டெக்கில் உங்களுக்கு எங்கன்னா இந்த கேள்வி எங்கன்னா வந்துச்சுன்னா கூட இந்த டேட்டாவை அப்படியே நீங்கள் இன்சர்ட் பண்ணிவிடுங்க. இட்ஸ் அ வெரி ரீசெண்ட் டேட்டா ஆல்சோ அண்ட் இட்ஸ் அ வெரி ஒத்தென்டிக் டேட்டா ஆல்சோ. ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் இன்ஃபியூஸ் பண்ணலாம், ஒரு பாக்ஸ் கான்டென்ட்டாகவே இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம், ஓகே. ஈஸி நம்பர்ஸ் 11 lakh 3 lakh, மிச்சம் வந்து வெறும் 6000 தான் வந்து போகிறாங்க. ஸோ இதனால தான் நம்மக்கிட்ட வந்து ரொம்ப கம்மியாக இருக்காங்க. நமக்கு வந்து சயின்டிஸ்ட்லாம் இருக்காங்க சரி, பட் ஸ்டில் நம்ம இன்னும் நிறைய டெவலப் பண்ணணும்னா, நம்ம இன்னும் நிறைய ப்ரோக்ரெசிவாக இருக்கணும்னா நம்ம நிறைய பேர் படிக்கணும். ஸோ நிறைய பேர் படிக்கணும்னா இப்போ பாருங்கள் ஆல்ரெடி நிலைமை இப்படி தான் இருக்குது, நம்ம இன்னும் நிறைய பேர் வந்து இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்ற மாதிரி உங்கள் கொஷனை நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ண போகிறீங்க, ஓகே. ஸோ 6000 people தான் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் பாருங்கள் 3 lakhல 6000ன்றது என்ன பர்சன்டேஜ், மியர் பர்சன்டேஜ். ஸோ அப்படி நீங்கள் பண்ணும்போது இவ்வளோ பேர் தான் பண்ணுறாங்கன்றது நீங்கள் எழுத போகிறீங்க, ஓகே. ஸோ however the number of science graduates நீங்கள் பார்க்குறீங்க how to go to masters. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மிச்சம் இந்த 8 லட்சம் பேர் என்ன பண்ணுறாங்க, they represent the human resources entering the workforce immediately. அவங்க எல்லாமே உடனே ஒரு வேலைக்கு போகிறாங்க, இல்லாட்டி in the near future they will go to some other job. அவங்க படித்ததுக்கான வேலை கிடைச்சாலும் கிடைக்கலாம், இல்லாட்டி அவங்க வேறு எனி ரேண்டம் ஜாப் அவங்க பண்ணாலும் பண்ணலாம். அவங்க என்ன பண்ணுவாங்க, இல்லை மாதிரி சாஃப்ட்வேரில் போயிட்டு இல்லை வேறு எதனா ஒரு ஜாப் போயிட்டு இல்லை டீச்சிங் ப்ரொஃபஷனில் போவாங்க. ஸோ அந்த மாதிரி இவங்க போவாங்களே தவிர தே ஆர் நாட் எக்ஸெல்லிங், தே ஆர் நாட் கோயிங் டீப்பர் இன்டு தியர் போர்ட்ஃபோலியோ. ஸோ அதனால தான் இந்தியாவில் வந்து ஸ்டெம் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை கம்பேர்ட் டு யூஎஸ் ஒரு யூகே. அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து நீங்கள் ஜப்பான், சவுத் கொரியா இவங்களெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்கக்கிட்ட இருக்கிற ரிசர்ச்சர்ஸை விட நம்மக்கிட்ட ஏன் கம்மியாக இருக்குன்னு கேட்டாங்கன்னா இந்த டேட்டா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ரெலவெண்ட்டாக இருக்க போகுது, ஓகே. திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட். ஸோ நம்ம நெக்ஸ்ட் போகலாம். ஸோ வாட் ஆர் த இஷ்யூஸ் ரிலேட்டட் டு த ஸ்டேட் அஃபிலியேட்டட் யூனிவர்சிட்டிஸ் ஃபார் ஹையர் எஜுகேஷன். ஸோ நம்ம என்ன பார்த்தோம் ஆல்ரெடி, நம்ம 1113ல் 420 கிட்ட நம்ம கிட்ட தான் இருக்குது, ஸ்டேட்ஸ் தான் ஹேண்டில் பண்ணுறாங்கிறத பார்த்தோம். ஸோ ஸ்டேட்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணுறதுனால தான் நமக்கு வந்து எல்லா ஒரு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாமே இவங்கக்கிட்ட தான் இருக்குதுன்னு பார்த்தோம். அப்படி இவங்கக்கிட்ட இருக்கும் போது நம்ம ஏன் வந்து இவங்கக்கிட்ட என்ன இஷ்யூஸ் இருக்குது, ஏன் வந்து நமக்கு இவ்வளோ கன்வர்ஷன் இல்லை, நம்ம இவ்வளோ பேர் படிக்கிறாங்க, இவ்வளோ பேர் ஜாயின் பண்ணுறாங்க, பட் ஏன் இவ்வளோ பேர் வந்து அதிலே ரிசர்ச் பண்ண மாட்டுறாங்க, ஏன் வந்து அவ்வளோ பேர் வந்து உடனே டைவர்ட் ஆகி வேறு ஒரு லைனுக்கு போகிறாங்க, ஏன் இதே லைன்லேயே ஏன் அவங்க இருக்க மாட்டுறாங்க, அதில் என்னென்ன இஷ்யூஸ் இருக்குன்றதை நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ மெயின் ஃபர்ஸ்ட் இஷ்யூ என்னென்னா அவுடேட்டட் கரிக்குலம். ஸோ தேட் இஸ் வெரி
வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஐஐடிஸ் மாதிரியோ ஐஎம்ஸ் மாதிரியோ அவங்க வந்து எவ்வளோ ரெலவெண்ட்டாக எவ்வளோ அப்டேட்டடாக இருக்காங்க. இப்போது ஐஐடிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா டைம் மெஷின்லாம் கொண்டு வந்தாங்க இல்லைங்களா? ஸோ தே வாண்ட் டு ட்ராவல் டு த ஃபியூச்சர். ஐடி மெட்ராஸ் அது பண்ணாங்க, கரெக்ட். இப்போ லாஸ்ட் மந்த் தான் பண்ணாங்க, செப்டம்பர் மந்த். ஸோ இந்த மாதிரி வந்து அவங்க எவ்வளோ ரெலவெண்ட்டாக அப்டேட்டடாக இருக்காங்க. இப்போ ஒரு சாதா ஒரு ஆர்ட்ஸ் காலேஜோ சயின்ஸ் காலேஜோ நீங்கள் போய் கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அவங்களுக்கு மேபி அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லை, இல்லாட்டி அவங்களோட கரிக்குலமே வெரி லிமிட்டட். நீங்கள் இதை படிங்க, இது எழுதுங்க, எக்ஸாம் பண்ணுங்கள், நல்லா பண்ணுங்கள், ஓகே ஃபைன். நீங்கள் இந்த மாதிரி தீசிஸ் கொண்டு வாங்க, இந்த மாதிரி இன்னும் நல்லா டெவலப் பண்ணுங்கன்ற மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லைன்றது இந்த டேட்டா நமக்கு சொல்லுது. ஓகே, ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க, திஸ் அவுடேட்டட் கரிக்குலம். மெனி ஸ்டேட் affiliated institutions offer curricular and course content that are outdated and not in line with the contemporary technologies and advancements. ஸோ கண்டெம்பரரியாக என்ன இருக்குது அது அவங்க பண்ணலை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ சிலபஸஸ்லாம் ரொம்ப அவுடேட்டடாக இருக்குது. இவங்கெல்லாம் வந்து இப்போ வந்து நம்ம 5G பற்றி படிக்கிறோம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங், வர்ச்சுவல் லேர்னிங், அதுக்கப்புறம் நிறைய இருக்குது, பிளாக் செயின்ஸ், இதெல்லாம் பற்றி தான் நம்ம படிக்கணும். பிகாஸ் திஸ் இஸ் வாட் இஸ் இமீடியட் ஃபியூச்சர், கரெக்ட். இன்னும் நீங்கள் பழசே படிச்சுட்டே இருந்தீங்கன்னா தட் இஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப் யூ எனிவேர், தட்ஸ் நாட் கோயிங் டு டேக் யூ எனிவேர். ஸோ அதுதான் இவங்க சொல்கிறாங்க. ஸோ அவுடேட்டட் கரிக்குலம் இஸ் த ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அண்ட் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ் தேர்ஸ் லேக் ஆஃப் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங். ஸோ இங்கெல்லாம் பார்த்தா அந்த ப்ராக்டிக்கல் அந்த எக்ஸ்போஷர் இஸ் வெரி லெஸ். ஓகே, ஸோ என்ன சொல்கிறாங்க, எல்லாமே வந்து நீங்கள் டைரெக்டாக வந்து ரொம்ப தியோரிட்டிக்கலாக இருக்குது. எக்ஸாம் எழுதுங்க, பாஸ் பண்ணுங்கள், செமஸ்டர்ஸ் எழுதுங்க, கிளியர் பண்ணுங்கள், அரியர் கிளியர் பண்ணுங்கள், அப்படி இருக்கே தவிர தேர் இஸ் நோ ப்ராக்டிக்கல் லேர்னிங் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ சயின்ஸ் கோர்சஸ் ஆஃபன் லேக் சஃபிஷியன்ட் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் லேபரேட்டரி ஃபெசிலிட்டிஸ் ஆர் ஆஃபன் இன்அடிக்குவேட் ஆர் புவர்லி மெயின்டைன். ஸோ ஸ்டெம்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 பாயிண்ட் நீங்கள் க்ளீனாக எழுதியே ஆகணுங்க. லேக் ஆஃப் ப்ராக்டிக்கல், அதுக்கப்புறம் லெபரேட்டரிஸ், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் டைம் மிஷின் மாதிரி ஒரு கொண்டு வரணும்னா நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான டெக்னாலஜிஸ் உங்களுக்கு தேவை. ஓகே, நம்ம நிறைய படத்துலலாம் கூட பார்த்துருப்போம் இல்லைங்களா, ஐஐடியில் எவ்வளோ பெரிய லேப்ஸ்லாம் இருக்குது. அவங்களோட லேபே பார்த்தீங்கன்னா அதுவே ஒரு காலேஜ் சைஸ்க்கு இருக்குது, அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. ஓகே, ஸோ அந்த மாதிரி லேப்ஸ் எல்லாம் வந்து மற்ற சாதா காலேஜஸில் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் டவுட்ஃபுல். ஸோ அப்படி நீங்கள் கொண்டு வரணும். ஸோ உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ராக்டிக்கலாக ட்ரெயின் ஆகணும்னா அதுக்கு ட்ரெயின் ஆகிற அளவுக்கு எக்ஸ்போஷர் நீங்கள் அவங்களுக்கு முதல் கொடுக்கணும். அதுக்கேற்ற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உங்ககிட்ட இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸை வந்து டெவலப் பண்ணி வரணும். ஸோ இதுதான் அவங்க சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இல்லை அப்படின்றது இவங்க சொல்கிறாங்க. ஓகே, அண்ட் தேர்ஸ் லிமிட்டட் ரிசர்ச் ஃபோக்கஸ். ஸோ ஸ்டேட் அஃபிலியேட்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா தே ஃபேஸ் ரிசோர்ஸ் கான்ஸ்ட்ரெயின்ஸ். அவங்க ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறதில்ல, அவங்க ஃபர்ஸ்ட் என்ன அப்ரைட்டாக என்ன சொல்லுவாங்க, எங்ககிட்ட பணம் இல்லை, இவ்வளோ தான் எங்களால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ரிசோர்ஸ் கான்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தே ஆஃபன் லேக் ரிசர்ச் இன்டென்சிவ் என்வாயன்மெண்ட். இதனால தான் வந்து என்னால் ரிசர்ச் இன்டென்சிவான ஒரு என்வாயன்மெண்ட், இப்போ ஐஐடிஸ் மாதிரியோ என்ஐடிஸ் மாதிரியோ ஒரு என்வாயன்மெண்ட் என்னால் கொடுக்க முடியல. ஓகே, ஃபவுண்ட் த இன்ஸ்டியூட்ஸ் ஆஃப் எமினன்ஸ். எமினன்ஸ்னால் யார், ஏதோ இவங்களாம் அந்த ஐஐடிஸ் என்ஐடிஸ் அண்ட் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ், அவங்களும் நல்லா பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி எங்களால் கவர்மெண்ட்டால் பண்ண முடியல. பிகாஸ் எங்ககிட்ட அவ்வளோ ரிசோர்ஸஸ் இல்லை, எங்ககிட்ட பட்ஜெட் இல்லை, ப்ரோட்டோகால் இருக்குது, அப்ரூவல் வரல இப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் வந்து நம்மளால் இங்கே ரிசர்ச் பண்ண முடியல அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட் எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ். ஸோ உங்கள் ஹெட்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கீ டேர்ம்ஸாக இருக்கணுங்க. இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷ்னல் டேர்ம்ஸாக இருந்துச்சுன்னா இட் வில் பி வெரி வெரி அப்லிஃப்டிங். ஓகேங்களா, உங்கள் ஆன்சரோட அவுட்லுக்கே அது வந்து அப்லிஃப்ட் பண்ணி காட்டும். ஓகே, நீங்கள் ஜஸ்ட் லைக் தட் ரேண்டமாக எதாவது போடாமல் இந்த மாதிரி கீ டேர்ம்ஸாக, இந்த மாதிரி ப்ரொஃபஷ்னல் டேர்ம்ஸ். ஸோ இந்த மாதிரி ப்ரொஃபஷ்னல் டேர்ம்ஸாக நமக்கு எங்கே கிடைக்கும், கவர்மெண்ட்டோட வெப்சைட்ஸில் கிடைக்கும். ஸோ இல்லாட்டி நிறைய பேர் இந்த மாதிரி தீசிஸ்லாம் எழுதியிருப்பாங்க. ஸோ அதுலேருந்து நமக்கு வந்து அப்சார்ப் பண்ணிக்கலாம் சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். ஓகே, so existential crisis is the institutions struggle to find a unique role in the higher secondary education, the higher science education. So unlike institutions of eminence or private universities, state affiliated colleges cater to a large number of students but may lack the resources to meet the research metrics. So அவங்க என்ன சொல்றாங்கன்னா existential crisis னா என்னன்னா, நீங்க இங்க இருக்கறதே ஒரு பெரும் போராட்டமா இருக்கு. பிகாஸ் நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் நல்லா பண்றாங்க, நாங்க இங்க இருக்கறதே எங்களுக்கு வந்து எங்ககிட்ட அவ்வளோ பசங்க வராங்க. ஓகே, பிகாஸ் நாங்கள் வந்து கம்மி ஃபீஸ் வைக்கிறோம், அவங்களெல்லாம் கம்பேர் பண்ணும்போது we are charging less, அதனால் நிறைய பேர் வராங்க. பட் அவங்க எல்லாரையுமே எங்களால் ஈஸியாக கன்வெர்ட் பண்ண முடியுமா இன்ட்டு நைஸ் ரிசர்ச்சர்ஸாக இல்லை ப்ரொஃபஷ்னல்ஸாக எங்களால் கன்வெர்ட் பண்ண முடியுமான்னு கேட்டாங்கன்னா முடியல. மேபி அதுக்கான எங்களுக்கான ரிசோர்ஸஸ் இல்லை, எங்களுக்கான ஃபண்ட்ஸ் இல்லை, எங்களோட கரிக்குலம் அப்படி இல்லை, இப்படின்லாம் வந்து கவர்மெண்ட்டோட சைட்ஸில் இருக்குது. ஓகே, ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா தே ஃபைண்ட் இட் டு பி வெரி டிஃபிகல்ட் டு ஸ்டாண்ட் இன் தட் பொசிஷன் டு
மேக் themselves யூனிக் அண்ட் ஹையர் சயின்ஸ் எஜுகேஷன். ஸோ இதெல்லாம் தாண்டி இதுலேருந்து இதெல்லாம் வந்து வச்சு நம்மளால் டிசைட் பண்ண முடியாதுங்க. பிகாஸ் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சு தான் நம்மளோட எத்தனையோ ரிசர்ச்சர்ஸ் இன்றைக்கி சந்திராயன் லான்ச் பண்ண எத்தனையோ ரிசர்ச்சர்ஸ்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் கவர்மெண்ட் காலேஜஸ்லேருந்து படித்தவங்க தான். ஓகேங்களா? ஸோ இங்கே படிக்கிறவங்கலாம் முன்னேற முடியாதுன்றது கிடையாது. பட் அவங்க ஒருத்தர் 2 பேர்ன்றதுனால நம்ம வந்து வி கான் ஜெனரலைஸ் இட். கரெக்ட்? ஸோ அதுக்கான இந்த மாதிரி ரிசோர்ஸஸ் எல்லாமே நம்ம இன்னும் கொடுத்தோம் அப்படின்னா, இன்னும் நம்ம கவர்மெண்ட் வந்து ஃபண்ட்ஸ் நமக்காக அலோகேட் பண்ணாங்க ஃபார் ஸ்டெம்லாம் பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து வி கேன் ஈவன் மோர் ப்ரொடியூஸ் கிரேட்டர் ரிசல்ட்ஸ் குட் நம்பர்ஸ். ஸோ அதுதான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ் நம்ம பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம் எம்ப்ளாயபிலிட்டி கேப். ஸோ எம்ப்ளாயபிலிட்டி கேப்னா என்ன? டிஸ்பைட் அ லார்ஜ் pool of science graduates, industries report a lack of individuals trained with relevant skills. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், எல்லாருமே வந்து கிராஜுவேட்ஸ் இருக்காங்க, பட் படித்தவங்க எல்லாருக்குமே வேலை கிடைக்குதானா? கிடைக்கல. பிகாஸ் படித்தவங்க எல்லாருக்குமே படித்ததை கேட்டாங்கனாலே அவங்களுக்கு தெரியல. நீ தானேப்பா படித்த, இதை நீ 3rd செமஸ்டரில் தானே படித்த, இதுனா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஓ அப்படியா, ஐம் சாரி அப்படின்னு அவங்க சொல்லிடுவாங்க. விச் மீன்ஸ் அவங்க படித்தது வெறும் அந்த எக்ஸாம்க்காக, அந்த ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ண உடனே தே ஜஸ்ட் ரிஃப்ரெஷ் தே மெமரி, அது அவங்களுக்கு மறந்துடுது. ஸோ தட் இஸ் நாட் எஜுகேஷன். அப்படி இருக்கிறவங்களால தே கான்ட் கோ ஃபார்வர்ட். கரெக்ட்? ஸோ அவங்க என்ன படிக்கிறாங்க, தட் ஷுட் பி ஃபார் தேர் லைஃப். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க அட்லீஸ்ட் ஒரு வேலை கிடைக்கிற வரைக்குமாச்சும் அவங்களுக்கு அந்த டேட்டா அதை ஞாபகம் இருக்கணும். அப்படி ஞாபகம் இல்லைன்னா தே லூஸ் தேர் சான்ஸ். ஸோ இதுதான் வந்து எம்ப்ளாயபிலிட்டி கேப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ என்னென்ன ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸில் ப்ராப்ளம்ஸ் இருக்குது இப்போ நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ நீங்கள் இதை எப்படி கன்வெர்ட் பண்ண போகிறீங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ ஹவு கேன் ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ் பி டர்ன்ட் இன்டு ஸ்கில் பேஸ்ட் எஜுகேஷன் ஹப்ஸ். ஸோ ஸ்டேட் யூனிவர்சிட்டியில் இவ்வளோலாம் பிரச்சனை இருக்குது நம்ம பார்த்தோம். ஓகே, ஸோ இதுக்காக கவர்மெண்ட் என்னெல்லாம் பண்ணால் இவங்க வந்து இன்னும் ஒரு நல்லா ஸ்கில்ஃபுல்லாக ஆவாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இதை வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து கண்டினியூ பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.